மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி கை அச்சு வந்துட்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் அதை எப்படி வந்துட்டு நம்ம ஹேங் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஐடியா தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி நான் கை அண்ட் கால் அச்சு வந்துட்டு எப்படி எடுக்கிறது, அதை எப்படி வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி வைக்கிறது அப்படின்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். தென் அந்த கை கால் அச்சு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அதாவது பிஓபி பவுடர் யூஸ் பண்ணி நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். இப்போ லாக்டவுன் டேஸ் கண்டிப்பாக நம்மளால் வெளியில் போய் பிஓபி பவுடர் வாங்க முடியாது. ஸோ அதனால் வீட்டில் இருக்கிற திங்ஸே வச்சு எப்படி நம்ம இந்த கை அச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி க்ளே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த க்ளே யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த கை அச்சு நம்ம பண்ண போகிறோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த க்ளே பார்த்தீங்கன்னா 1 month ஆயிடுச்சுங்க செஞ்சு. இன்னுமே நல்லா சாஃப்டனாக இருக்குது. இந்த கலர் நான் ரெடி பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த கலர் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். என் பாப்பா எல்லா கலரையுமே மிக்ஸ் பண்ணி இந்த கலர் ரெடி பண்ணி வச்சுருக்கா. சரி, ஓகே, இதுக்காக எதுக்கு புதுசாக க்ளே ரெடி பண்ணணும், இதையே வச்சு நம்ம இந்த கை கால் அச்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இது நான் எடுத்திருக்கேன். இப்போ சப்பாத்தி மாதிரி நான் இதை ரோல் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு புக்கோ எக்ஸாம் பேடோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க. தரையில் வச்சு பண்ண வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 நாளைக்கு இதை காய வைக்க போகிறோம். அதனால ஏதாவது ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க. தென் அதுக்கு மேலே இந்த மாதிரி பவுட்ரு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு, நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பவுடராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி ரோலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ, எந்த அளவுக்கு பிரெத் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பரத்தி விட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல திக்னஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் கை வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் குழந்தைங்க, உங்கள் சிஸ்டர்ஸ் கையெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க கையை இந்த மாதிரி வச்சு லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் கையை எடுக்க சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்டரோ இல்லை கத்தியோ யூஸ் பண்ணி அந்த கையோட அச்சு விழுந்திருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கடையிலேருந்து க்ளே வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா ஏர் ட்ரை க்ளேயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை கடைக்கு போய் வாங்க முடியாது, இப்போ வீட்டிலையே செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன் எப்படி நம்ம க்ளே ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு, இந்த கைக்கு இடையில இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். லைட்டாக எக்ஸ்ட்ராவாக தூக்கி இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரியல் கை எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெண்ணோட ரீஃபில் இல்லை அப்படின்னா பெண்ணோட மூடி எடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த க்ளேக்கு உள்ள ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிட்டு அந்த ரீஃபில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரீஃபில்ல அந்த க்ளே ஒட்டிட்டு வந்துடும். தென் அந்த க்ளேல நமக்கு ஒரு ஹோல் வந்துடும். இதை நம்ம லாஸ்ட்டாக என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி தொட்டு இந்த க்ளேக்கு மேலே இந்த மாதிரி நான் நல்லா ஜென்டலாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். இது எதுக்காக தேய்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரை ஆகி வரும்போது எந்த விரிசலும் இல்லாமல் இந்த கை டக்குன்னு உடஞ்சிடக்கூடாது பார்த்தீங்களா, அதுக்காக இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்ல பதமாக தேய்ச்சி விட்டுக்கலாம். சைடில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு இப்போ இதை நான் 2 நாளைக்கு காய வச்சு எடுத்திருக்கேங்க. கண்டிப்பாக 2 நாளாவது இது நல்லா காயணும். நீங்கள் எடுத்த திக்னஸை பொறுத்து காயறது ஒரு நாளில் கூட காயும். நீங்கள் ரொம்ப தின்னாக நீங்கள் மாவு பரத்தி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள்லேயே காஞ்சிரும். அதுக்கப்புறம் எமர் ஷீட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சைடு சொரசொரன்னு இருக்கும். அந்த ஷீட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எட்ஜஸ்லாம் ஷார்ப்பனாக இருந்துச்சு இல்லை சொரசொரன்னு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இது வேணும் அப்படின்னா பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுலாம், ஆப்ஷனல் தான் இது. இப்போது இதை நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலரில் கலர் பண்ணினீங்க அப்படின்னா சீரீஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகாஸ் அதுக்கு மேலே நம்ம சில டெக்கரேஷன்ஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒயிட் கலர் பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் தான் பண்ணி காமிச்சிருப்பேன். அதனால் இதுலேயுமே கோல்டு கலர் தான் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கு மேலே பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மொபைலில் இருக்கிற பிக்சர்ஸை எப்படி நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி எடுக்கலாம், எந்த சர்ஃபேஸ்க்கு வேணும்னாலும் எப்படி ட்ரேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது
சும்மா குட்டி மீன் தானே, ஸோ அதனால் நானே வந்துட்டு கையில் வரைஞ்சிட்டேன். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மீன் பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதுக்கான ஐடியா வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி இதோட அவுட்லைன் மட்டும் நான் கொடுத்து எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கை இருக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி டிசைன் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இது வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கை கால் அச்சு எடுத்து டைரெக்டாக நீங்கள் அப்படியே வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம், கோல்டன் கலர் மட்டும் கொடுத்து. இப்போது ஃபுல்லாகவே வந்துட்டு வரைஞ்சி எடுத்துட்டேன். நம்ம ஸ்டார்டிங்கில் ரீஃபில் யூஸ் பண்ணி ஒரு ஹோல் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த நான் ஐபால் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ரியலாக இருக்குது. அதுக்காக இப்போது தனித்தனி பாட்டாக வந்துட்டு நான் இப்போ கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மீனுக்கு பதிலாக நீங்கள் பெரிய கை, உங்களோட கை நீங்கள் பெரியவங்க கை செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மயில் வரையலாம். அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கையில் மெகந்தி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிசைன் கூட நீங்கள் போடலாம். இல்லைனா மண்டலா ஆர்ட் பண்ணலாம், அரேபியன் ஆர்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி, இந்த கை ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஜிகினா அப்ளை பண்ணி அதை கூட நீங்கள் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாமே உங்கள் இஷ்டம் தான், இல்லை ஃப்ரீயாக கூட நீங்கள் விடலாங்க, அது வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான். இப்போ பாருங்கள், தனித்தனி பார்ட், அந்த ஃபிஷ்ஷு ஒவ்வொரு பார்ட்டுமே வந்துட்டு தனித்தனி கலர்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இப்போ நான் எப்படி கலர் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கையச்சு, உங்களோட குழந்தைங்க கையச்சு இதெல்லாம் வந்துட்டு லைனாக நீங்கள் மாட்டி வைக்கும்போது சீரியஸாக ரொம்ப மெமரபிளாக இருக்கும். லைஃப் லாங் வந்துட்டு இது நமக்கு இருக்கும். குட்டி குழந்தையோட கை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களே வந்துட்டு ஃப்யூச்சரில் அந்த கை பார்க்கும்போது இவ்வளோ குட்டியாக இருந்திருக்கு நம்ம கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. கண்டிப்பாக என் பாப்பாவும் ஹாப்பி ஆவா அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒன்றாவது நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் எண்ட் ஆகலை, தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்துட்டு கலர் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்தா இன்னுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கோலம்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா அவுட்லைன் கொடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த மாதிரி இதுவுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் என்கிட்ட வந்துட்டு பெர்மனெண்ட் மார்க்கர் ப்ளூ கலர் தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ வெளியே போய் வாங்க முடியாதுல்ல, அதனால் உங்ககிட்ட வந்து பிளாக் கலர் அவுட்லைன் மார்க்கர் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இல்லைனா உங்ககிட்ட இருக்கிற மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இல்லைனா ஃபைன் தின் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன் பிளாக் கலரில் கொடுத்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையுமே வந்துட்டு அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க ஃபோட்டோஸை. நம்ம சேனலோட ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லாஸ்ட்டாக நான் இதை வார்னிஷ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வார்னிஷ் கொடுக்கறதுனால கிளேக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த கலர்ஸ்க்கும் ஒரு ப்ரொடெக்ஷன், கலர் நம்ம தொட்டாலும் வராது, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். அதனால் வார்னிஷ் கொடுத்து நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை நம்ம இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஹேங் பண்ணி வச்சுக்க போகிறோங்க. அதுக்காக நான் ப்ளூ கலர் உள்ளன் த்ரெட் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஏதோ ஒரு கலர் உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் நம்ம ரீஃபில் யூஸ் பண்ணி ஒரு ஹோல் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல் வழியாக இந்த த்ரெட்டை விட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் என்கிட்ட இந்த மாதிரி கலர் பீட்ஸ் வந்துட்டு இருந்தது. இது பாப்பாவோட பாசியிலேருந்து எப்போவோ வந்துட்டு எடுத்தது. அது வழியாக இந்த மாதிரி நிறைய பீட்ஸ் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு எண்டு கொஞ்சோண்டு இடம் விட்டு இந்த மாதிரி நாட் வந்துட்டு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை ஹேங் பண்ணி வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட கிராஃப்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என் பாப்பாவோட கைக்கு பக்கத்தில் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இல்லையா. இப்போ இதை வந்து என்னோட பாப்பாவோட ஃபோட்டோவுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இதை நான் மாட்டி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருந்துருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.